அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கண் பயிற்சிக்குள்ளது முத்திரைகள் பார்க்க போறோம். கண்ணில் நிறைய பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஐ ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க. அதுல ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுல கொஞ்சம் கண்ணு சரியா தெரியலங்கிற மாதிரி இருக்கும். அதனால நிறைய சின்னவங்க பெரியவங்க வரைக்குமே இந்த ஐ ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. அவங்களுக்காக இந்த முத்திரைகள் எல்லாம் பண்ண போறோம். இதுல ஒரு 4-5 முத்திரைகள் வரும். அது அப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். அது ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்ப நீங்க உட்காரதுல எதுல வேணாலும் உட்காரலாம். ஆனா நான் உட்கார்ந்து இருக்கிறது வஜ்ராசனால உட்கார்ந்துருக்கேன். இப்ப முதல் முத்திரை என்ன பண்ண போறோம்னா பிராண முத்திரை. பிராண முத்திரை எப்படி பண்ணணும்னா இந்த நடு மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல் இந்த மூணையுமே இப்படி மடக்கிட்டு அப்படியே திருப்பிட்டு நம்ம வைக்க போறோம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக கை மேல இப்படி வச்சிருந்தேன். இப்ப அப்படியே திருப்பிட்டு வைக்க போறோம். இதுல சில வினாடிகள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியே விட்டுடலாம். தளர்த்திக்கலாம். இது பிராண முத்திரை. இப்போ நம்ம இந்த பகுதியில சில வினாடிகள் தான் வைக்கிறோம். ஆனா எல்லா முத்திரைகளுமே குறைந்தது 5 நிமிடம்ல இருந்து 10 நிமிடம் வைக்க போறோம். இப்போ அடுத்த முத்திரை என்ன பண்ண போறோம்னா சூன்ய முத்திரைன்னு சொல்லிட்டு பண்ண போறோம். சூன்ய முத்திரைனா இந்த நடு விரலை மட்டும் மடக்கிட்டு அது மேல இந்த கட்டை விரல் வச்சு இப்படி அழுத்த போறோம். மத்த 3 விரலுமே நீட்டிட்டு இருக்கோம். நடு விரல் இதை அழுத்திட்டு அப்படியே திருப்பிட்டு நம்ம அப்படி வைக்க போறோம். இதுல சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அடுத்தது அப்பான வாயு முத்திரை. அப்பான வாயு முத்திரை இந்த ஆள்காட்டி விரல் எடுத்துட்டு இந்த நம்ம கட்டை விரலுக்கு அடியில இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு இந்த நடு விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து வச்சு வைக்க போறோம். சுண்டு விரல் மட்டும் நீட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கையிலுமே இப்படி வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு வைக்க போறோம். அப்பான வாயு முத்திரை. எப்பயுமே பண்ணும் போது ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நல்ல மூச்சையே கவனிச்சுட்டே இருக்கணும். தளர்த்திக்கலாம். அடுத்த முத்திரை ருத்ர முத்திரை. ருத்ர முத்திரையில நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட நடு விரல் மட்டுமே வெளியில இருக்கும். மற்றது எல்லாமே இப்படி சேர்த்து வைக்க போறோம். அதாவது இப்படி இந்த மோதிர விரல், ஆள்காட்டி விரல், சுண்டு விரல், கட்டை விரல் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு நடு விரல் மட்டும் அப்படியே வைக்க போறோம். அப்படியே இப்படி திருப்பி வச்சுட்டு வைக்க போறோம். ருத்ர முத்திரை. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதே மாதிரி இந்த 4 முத்திரைகளுமே நம்ம செஞ்சுக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா நம்ம 4மே சேர்த்துமே ஒவ்வொரு முத்திரையுமே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு 4 முத்திரையுமே செஞ்சலாம். இப்ப டிராவலிங்லாம் ரொம்ப தூரம் ஆகுது போறோங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் அப்படியே வச்சுட்டே வரலாம். சப்போஸ் நீங்க ஒரு நாளைக்கு 2 முத்திரை தான் பண்ண முடியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராண முத்திரையோட சேர்த்து பண்ணிக்கலாம். எந்த முத்திரை பண்றோமோ அது கூடவே பிராண முத்திரை. பிராண முத்திரை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, இதுதான் பிராண முத்திரை. இதுதான் பேசிக். இது பண்ணிட்டு இன்னொரு முத்திரையுமே நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளோட கையில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இது நம்ம கண்களுக்குமே ரொம்பவே நல்லது. இதை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.